ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்து தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். மாம்பழ ஐஸ்கிரீம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து, டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். ஃபுல் க்ரீம் பால் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி விடாத பால் காய்ச்சிக்கலாம். நான் 250 கிராம் இதில் சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் பெரிய கப் 250 கிராம் கப்பில் நான் சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் மாம்பழத்தை தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை அரைச்சி இதை காட்டுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை முதல்ல பாலை காய்ச்சிக்குவோம். தண்ணியே விடாத. பால் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், பால் பொங்கு வர்றது. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்படியே கிளறி விடுவோம். இப்போ மாம்பழ சீசன் இருக்கிறதுனால மாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரையை போட்டுடலாம். மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மாம்பழம் ஸ்வீட் பாருங்கோ, நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் நீர்த்து விடும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம் மாவு நம்ம கட்டி இதை நல்லா கரைச்சிட்டு விடுங்க. அடியில் அப்படியே தங்கிக்கும். ஏன்னா நம்ம அப்போவே இதை கரைச்சி வச்சிட்டோமா, அது அப்படியே தங்கிக்கும். இதை விட்டோன்னே கலருக்கும், இல்லாட்டி பிடிச்சிக்கும், கட்டி தட்டிக்கும். இப்போ பாருங்க நல்லா கெட்டியாக எடுத்துப்போம். இது அப்படியே ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே போய் மாம்பழம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஆற இன்னும் கெட்டியாயிடும். அதுக்குள்ளே மாம்பழத்தை மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதோடு போட்டு அரைச்சி நம்ம இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்பி அரைச்சி அப்புறம் ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட்டு வச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன். மாம்பழ ஐஸ்கிரீம். இதை பாருங்கள், மாம்பழத்தை அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இது என்ன ஆறிடுத்து, இதை அரைச்சின்னு வந்துடலாம். இதோடு சேர்ந்து மாம்பழத்தோடு சேர்ந்து அரைச்சி இதை நம்ம இந்த கண்டெய்னர் பவுலில் விட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பவுலில் விட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து
அதை நாம் வந்து அப்போ அரைச்சா தான் அது வந்து ஐஸ்கிரீம் ஸ்ட்ரெச்சர் வரும், நல்லா நைஸாக வரும், ஸ்மூத்தாக வரும். ஐஸ்கிரீம் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே 3 மணி நேரம் கழித்து அரைச்சாதான். அப்படி வச்சிங்கன்னா அது இதில் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி இதாகிடும். அதனால் திருப்பியும் ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அரைச்சாதான் அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்து அதில் ஊற்றி காட்டுறேன். இதோ பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் விட்டு அப்படியே அது 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். நம்ம எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே போடல, நேச்சுரல் மாம்பழம் கலர் தான். இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை வந்து நல்லா திருப்பியோட மிக்சியில் அடிச்சுட்டு 8 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு திருப்பி நான் காட்டுறேன். இது இப்படி ஃப்ரீசரில் வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் சொன்னால் ஒரு 6 மணி நேரம் வச்சுட்டேன். இப்போ தான் வந்து நல்லா ஐஸ் இந்த மாதிரி ஆகிருக்கு கட்டியாக. இதை வந்து நம்ம திரும்ப எடுத்து 2ஆம் தடவும் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருக்கும். இதை வந்து இப்போ திரும்பியும் கொஞ்சம் அரைக்கணும். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இது வந்து நேச்சுரல் மாம்பழ கலர் தான். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேணால் ஃபுட் கலர் போட்டுக்கலாம், கேசரி கலர் ஃபுட் கலர் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் கலர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம். லைட்டாக போட்டு பறைச்சுடலாம் இந்த டைமில். அப்புறம்னா வந்து நமக்கு வாசனை வந்துடும். இது எல்லோ கலர் தான். இதை அரைச்சி வந்து திரும்பி இதுலேயே ஊற்றி நம்ம இந்த கண்டெய்னர்லேயே இந்த ஊற்றி வைக்கணும். ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஊற்றி வச்சு 8 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு ஐஸ்கிரீமாக கிடைக்கும். இதை அரைச்சிட்டு வரேன். இதை பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, இதை இப்படியே நல்லா இது பண்ணி
டேப் பண்ணி இப்படி இந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட பேப்பர் இருந்தால், இது வந்து பட்டன் பேப்பர், இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் இதை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாது இருக்கும். இப்படி பண்ணி ஒரு நல்லா டைட்டாக இது பண்ணிட்டோம்னா நமக்கு ஐஸ் உள்ளே ஃபார்ம் ஆகாது இருக்கும். அதுக்கு தான் இது வந்து ஒரு 8 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஐஸ்கிரீம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், ஐஸ்கிரீம் 8 மணி நேரம் ஆகிடுது. நான் இது வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நட்ஸ் தூவிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதோ பாருங்கள் ஐஸ்கிரீம், மாம்பழ ஐஸ்கிரீம். பாருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.